வணக்கம் உறவுகளே. உங்கள் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் ஏதேனும் அதிசயம் நடந்திருக்கிறதா? அதாவது நீங்கள் ஒருவரை பற்றி நினைப்பீர்கள், அடுத்த ஒரு நிமிடத்தில் அவரிடமிருந்து ஒரு ஃபோன் கால் அல்லது அவர் தொடர்பான தகவல் ஏதேனும் உங்களை நோக்கி வரும். அல்லது ஒரு பழைய நண்பரை தேடிக்கொண்டிருப்பீர்கள். சற்றென அவர் உங்கள் கண் முன்னே வந்து நிற்பார். இதை நாம் தற்செயல் அல்லது கோ இன்சிடென்ட் என்று சொல்லி கடந்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. அது தற்செயலான விஷயம் அல்ல. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலால் ஆனது. நம் எண்ணங்கள் ஒரே ரேடியோ அலைவரிசை போல செயல்படுகின்றது. இன்று நாம் பார்க்க போகும் இந்த அறிகுறிகள், இந்த சமிக்ஞைகள் யாரோ ஒருவரின் எண்ண அலைகள் உங்களை தாக்கும் போது உங்கள் உடல் மற்றும் மனம் காட்டும் சிக்னல்கள். இந்த வீடியோவின் இறுதியில் ஒருவரை உங்களை நினைக்க வைப்பது எப்படி என்பதற்கான ரகசிய பயிற்சியையும் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க காணொளிக்குள்ள போலாம். முதல் அறிகுறி, திடீர் நினைவு. நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருப்பீர்கள். கார் ஓட்டிக் கொண்டிருப்பீர்கள் அல்லது சமைத்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த நபரை பற்றி நினைக்க எந்த காரணமும் இருந்திருக்காது. ஆனால் திடீரென சட்டென மின்னல் வெட்டுவது போல அவர் முகம் உங்கள் மனதில் தோன்றும். இது பற்றி உளவியல் என்ன சொல்கிறது என்றால், டெலிபதி, அதாவது தொலை உணர்வு முறையில் அந்த நபர் உங்களை பற்றி தீவிரமாக சிந்திக்கும் போதுதான் அவருடைய எண்ண அலைகள் உங்கள் ஆழ் மனதை, அதாவது சப்கான்சியஸ் மைண்டை தட்டுகின்றது. இது ஒரு ஃபோன் கால் வராததற்கு முன்னால் வரும் நோட்டிஃபிகேஷன் போன்றது. அதாவது யாருடைய ஞாபகமாவது உங்களுக்கு வரும், யாரை பற்றிய சிந்தனையேனும் உங்களுக்கு வரும். அடுத்த நொடியே அவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கோல் வரும். இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரின்னு சொல்லலாம். இரண்டாவது அறிகுறி, விக்கல் மற்றும் தும்மல். காரணமில்லாத விக்கல் அல்லது தும்மல். பொதுவாக காரமான உணவு சாப்பிட்டால் விக்கல் வரும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு விக்கல் எடுத்தால் யாரோ உங்களை பற்றி புகாராக பேசுகிறார்கள் அல்லது உங்களை பற்றி தீவிரமாக திட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதேபோல் உடல் நலம் நன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது திடீரென தும்மல் வந்தால் யாரோ உங்கள் அன்புடன் நினைக்கின்றார்கள் என்று அர்த்தம். இது பல நாடுகளிலும் கலாச்சாரத்திலும், ஏன் நம் ஊர் நம்பிக்கையிலும் இருக்கிறது. ஒரு உளவியல் உண்மைதான் இது. ஏன் நமக்கு நம்ம அம்மா அப்பா இதை சொல்லி தந்திருப்பார்கள் அல்லவா? மூன்றாவது அறிகுறி, அதுதான் கண் துடித்தல். பொதுவாக மருத்துவ ரீதியாக கண் துடிப்பது என்பது சோர்வு என கூறுவார்கள். ஆனால் திடீரென வலது கண் அல்லது இடது கண் துடித்தால் அதற்கு ஒரு மறைமுக அர்த்தமும் உள்ளது. ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்ல விஷயத்திற்காகவும், பெண்களுக்கு இடது கண் துடித்தால் யாரோ உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இது உங்கள் நரம்பு மண்டலம் அந்த நபரின் எனர்ஜியை உள்வாங்குவதால் ஏற்படும் சிறு அதிர்வு. நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், நாம் இந்த உலகம் அனைத்தும் ஆற்றல்களால் ஆனது. நான்காவது அறிகுறி, திடீர் மனநிலை மாற்றம், சடன் மூட் ஸ்விங். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன்
சிரித்து பேசிக் கொண்டிருப்பீர்கள். திடீரென ஒரு சோகம் உங்களை கவ்விக்கொள்ளும், அல்லது காரணமே இல்லாமல் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். உங்கள் மனதில் ஒரு சட்டென ஏக்கம் உண்டாகும். இதை நீங்கள் அடிக்கடி சந்தித்திருப்பீர்கள் அல்லது எப்போதாவது சந்தித்திருப்பீர்கள். உங்களுக்கே காரணம் தெரியாது. என் மனசு ஏன் பாரமா இருக்கு, அல்லது திடீரென ஒரு சந்தோஷம், இது எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது நமக்கு தெரியாது. அல்லது ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக நமக்கு ஒரு ஏக்கம். இதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? ஏன் இப்படி நடக்குது? யாரோ ஒருவர் உங்களை நினைத்து அழும்போதோ அல்லது உங்களை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளும் போதோ இந்த எனர்ஜி உங்கள் இதய சக்கரத்தை, அதாவது ஹார்ட் சக்கராவை தாக்குகிறது என்று உளவியலில் சொல்லுவார்கள். இதை நீங்கள் உறுதியாக உணர்ந்திருப்பீர்கள் அல்லவா? 5வது அறிகுறி, இது ரொம்ப ஸ்பெஷல். கனவு. நாம் காண்பது எல்லாமே கனவு அல்ல, ஆனால் சில கனவுகள் நிஜம் போலவே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் கனவில் அடிக்கடி வருகிறார் என்றால் அவர் உங்களை மிகவும் மிஸ் பண்றாரு, அதாவது உங்களை எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்றுதான் அர்த்தம். அவர் உங்களை நேரில் பார்க்க முடியாத ஏக்கத்தை பிரபஞ்சம் உங்கள் கனவின் வாயிலாக தீர்த்து வைக்கிறது. அந்த கனவில் அவர் உங்களிடம் என்ன பேசுகிறார் என்பதையும் கவனித்து பாருங்கள். அதுதான் அவர் உங்களுக்கு சொல்லும் செய்தி, அவர் உங்களுக்கு சொல்ல நினைக்கும் செய்தி. இனிமே உங்களுக்கு கனவு வந்தால் கொஞ்சம் கவனமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு பாருங்க. முடிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. 6வது அறிகுறி, பிரபஞ்சத்தின் சிக்னல், த சயின்ஸ் ஆஃப் காஸ்மிக். நீங்கள் ஒரு நபரை நினைப்பீர்கள், அப்போது ஒரு பாட்டு ஓடும். அந்த பாட்டில் அந்த நபரின் பெயர் கூட வரும். அல்லது ரேடியோவில் அவர்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு பாடல் ஒலிக்கும். அல்லது எதேச்சையாக ஒரு வெள்ளை இறகு உங்கள் முன்னே விழும். இவை யாவும் தற்செயலானது அல்ல. இது பிரபஞ்சத்தின் செயல்தான். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்றை சொல்ல நினைக்கிறது, அல்லது ஏதோ ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த நினைக்கிறது. இந்த நிகழ்வுகள் உங்கள் எண்ணங்களும் அந்த நபரின் எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை உறுதி செய்கின்றது. அதாவது 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே FM சேனலை கேட்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். 7வது அறிகுறி, அல்லது இந்த வீடியோவோட கடைசி சிக்னல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாரோ ஒருவர் உங்களை தொடுவது போன்ற ஒரு உணர்வு. உங்கள் தோள்பட்டையிலோ அல்லது கைகளிலோ யாரோ மென்மையாக தொடுவது போன்ற ஒரு சிலிர்ப்பு, அதாவது கூஸ் பம்ப்ஸ் ஏற்படும். சுற்றிலும் யாரும் இருக்க மாட்டார்கள். யாரோ ஒருவர் உங்களை தழுவுவது போலவோ அல்லது உங்கள் அருகில் அமர்ந்திருப்பது போலவோ உணர்வீர்கள். இது அந்த நபரின் ஆன்மா உங்கள் அருகாமையை தேடி வரும்போது ஏற்படும் உச்சக்கட்ட உணர்வு. இது நீங்க எப்பயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? உணர்ந்திருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உறவுகளே, இந்த 7 அறிகுறிகளில் உங்களுக்கு எது அடிக்கடி நடக்கிறது? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போது ஒரு போனஸ் டிப்ஸ். நீங்கள் யாரையாவது நினைக்க வைக்க விரும்பினால் எப்படி நம்மளை ஒருத்தர் நினைக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாமே இன்னொருத்தரை நினைக்க வைக்க முடியும். இரவு தூங்கும் முன்னர் அவர்கள் முகத்தை நினைத்து அவர்கள் உங்களுக்கு ஃபோன் செய்வது போல 2 நிமிடம் கற்பனை செய்யுங்கள், அதாவது விசுவலைசேஷன் செய்யுங்கள். இதை டெலிபதி என்பார்கள்.
கிட்டத்தட்ட அதுதான். இதை செய்து பாருங்கள். உறுதியாக நீங்கள் யாரை நினைக்க வைக்க வேண்டும் அல்லது யார் மனதில் உங்கள் எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை நினைத்து இதை செய்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்பட்டு அசந்து போவீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.